பெரியம்மாவின் கண்கள் பரபரப்பாக ஆராய்ந்து கொண்டிருந்தன. தங்கள் பெண்ணுக்கு ஹர்ஷனை முடிவு செய்த பொழுது ஒரு தடவைதான் இந்த வீட்டுக்கு அவள் வந்திருந்தாள். கடல் போல் எத்தனை பெரிய வீடு! சமாளிக்க ஜெயந்தி கஷ்டப்படுவாள். இந்த காலத்து விலைக்கு ரொம்ப பெரிய தொகை கிடைக்கும். ஒரு சின்ன பங்களா வாங்கிவிட்டு மீதியை பேங்கில் கட்டி வைத்து விடலாம். கற்பனையில் அந்த வீட்டை விலை பேசி முடித்து விட்டிருந்தாள். அந்த கடல் போன்ற வீட்டின் எஜமானியாக இருக்க வேண்டிய பாக்கியத்தை வேலைக்காரி நிலையிலிருந்த மாதங்கி தட்டி கொண்டு போய்விட்டதை சுமதியால் இன்னமும் ஏற்கவே முடியவில்லை. வரவேற்பறையில் காலுக்கடியில் மெத்தென்று மிதிப்பட்ட பாரசீக கம்பளத்தை பொறாமையுடன் பார்த்தாள். சாப்பாட்டறையை பிரித்து தடுத்து கொண்டு நின்ற டிவைடரில் வசதியான உயரத்தில் திணிக்கப்பட்டிருந்த டிவி, ரேடியோகிராம், டேப் ரெக்கார்டர் எல்லாவற்றையும் உற்று பார்த்தாள். சந்தன மரத்தால் ஆன கணேசர் மேற்படியில் கொழு வீற்றிருந்தார். அடுத்தபடியாக தந்தத்தினாலான கிதோபதேச கண்ணன். அவருக்கடுத்த பீடத்தில் சலவை கல்லில் பளபளத்த புத்தர் பிரான். உச்சியில் யானை தந்தங்களின் தொங்கிய ஊஞ்சலில் குழலூதிய வெள்ளி கிருஷ்ணன். அவளது இரு பக்கத்திலும் தங்கமாக மின்னிய திருசூர் குத்துவிளக்குகள். கண்ணாடி அலமாரியில் பொன் எழுத்துக்களை தாங்கியபடி வரிசையாக தடிமனான பல புத்தகங்கள். காஃபி மேஜை மீது கிறிஸ்டல் கிளாஸ். பூந்தொட்டியில் தோட்டத்து ரோஜா பூக்கள். எதிர்ப்புற சுவரில் பத்தி வேலைப்பாட்டில் நடராஜர் என்று ஊன்றி பார்த்தவள் மனம் கபகபவென்று பற்றி எறிந்தது. இந்த பெண் ஜெயந்தி இப்படி ஒரு காரியத்தை செய்வாளா? தனக்குள்ளே குமுறியபடி மெல்ல உள்ளே வந்து உட்கார்ந்தாள். முதல்ல காஃபி டிஃபன் சாப்பிடுங்கோ, அத்தை எழுந்திருக்கிற நேரம்தான் சொல்லிக்கொண்டே சாப்பாட்டு மேஜை மீது தட்டுக்களையும் காஃபி கட்டிலையும் கொண்டு வந்து மாதங்கி வைத்தாள். தட்டிலிருந்த பாதாம் கேக்கையும் கார பூந்தியையும் பார்த்த தயானந்த் சட்டென்று கையை துடைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டார். காஃபி டிஃபன் என்றால் போதும், அவர் எந்த இடத்திலும் எந்த சமயத்திலும் மறுக்க மாட்டார். கணவனை எரிச்சலுடன் பார்த்துவிட்டு மெல்ல எழுந்து குளியலறைக்குள் புகுந்து கையை கழுவி கொண்டு வந்தாள் சுமதி. நானே தயார் செய்தவை. அத்தை பாதாம் கேக் செய்யும் பக்குவத்தை சொல்லி கொடுத்தாங்க. முறுவளித்து கொண்டே அருகில் வந்து நின்ற மாதங்கியை பார்த்து அவள் மனம் பற்றி எரிந்தது. கல்யாணத்துக்கு முன் எப்படி இருந்த பெண்! ஜெயந்தி கலர்ச்சி போட்ட கிழிந்த புடவைகளை சீராக்கி உடுத்தி கொண்டு கூப்பிட்ட குரலுக்கு நாயாக ஓடி உழைத்து கொண்டிருந்தவளுக்கு இப்படி ஒரு யோகமா? கைகளிலும் கழுத்திலும் தங்கம் மின்ன, காதில் வைரம் டாலடிக்க, இடையில் பட்டுச்சேலையும் முகத்தில் பணக்கார கலையுமாக ஆளே மாறிப்போய் விட்டிருக்கிறாளே. வீட்டுக்குள் வரும்போதே சுமதி கவனித்து விட்டிருந்தாள். தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்த ஆள் ஓஸ் பைப்பை வைத்துவிட்டு பாதி திறந்த நிலையில் இருந்த காரேஜில் இழுப்பு கதவை கீழே தள்ளி மூடி பூட்டினான். காரேஜில் 2 கார்கள் நிற்பதை சட்டென்று அந்த அவசரத்திலும் பார்த்து விட்டாள். 10 கிலோ அரிசியையும் மற்ற வீட்டு சாமான்களையும் அட்டை பெட்டிக்குள் வைத்து அதை இடுப்பில் தூக்கி கொண்டு ரிக்ஷாவுக்கு கொடுக்க கையில் காசில்லாமல் மூச்சிறைக்க வெயிலில் மளிகை கடையிலிருந்து வீட்டுக்கு நடந்து வருவாளே, அந்த மாதங்கிக்கு இப்படி உல்லாசமாக போய் வர 2 கார்கள். இந்த பாவி பெண் ஜெயந்தி தனக்கு வரவிருந்த அதிர்ஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் காதல் கத்திரிக்காய் என்று மேலே சிந்திக்க முடியாது. அவளுக்கு புறையேறி கொண்டு விட்டது. காரபூந்தியில் ரொம்ப காரம் போட்டிருக்க. இருமிக்கொண்டு தலையை பலமாக தட்டி கொண்டாள் சுமதி. கொஞ்சம் தண்ணி சாப்பிடுங்கோ, சரியாயிடும். அக்கா ஜெயந்தி உங்களை நினைக்கிறா போலிருக்கு, மாதங்கி கூறினாள். வேடிக்கையாக பேசிய வண்ணம் தண்ணீர் டம்ளரை அருகில் நகர்த்தி வைத்தாள். மகளின் நினைப்பு சுமதியின் நெஞ்சில் நெருப்பை தான் கொட்டியது. சென்னைக்கு ஓடோடி வந்த தயானந்த் தமது மகளை வலை போட்டு தேடத் தொடங்கினார். அவர்கள் வசித்தது நெருக்கமாக வீடுகள் நிறைந்ததொரு குடியிருப்பு பகுதி. எத்தனை முயன்றும் அதற்குள் எப்படியோ விஷயம் காட்டுத்தீயாக பரவிவிட்டிருந்தது. ஒரு சில தினங்கள் தலையை வெளியே நீட்ட அஞ்சி சுமதி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள். பல நாட்களுக்கு பின்னர் அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. மகள் ஜெயந்திதான் எழுதியிருந்தாள். தனது நெடுநாளைய நண்பன் ரமேஷை அவள் கல்யாணம் செய்து கொண்டு மாமனார் மாமியாருடன் அருகில் கோடம்பாக்கத்தில் தான் வசிப்பதாகவும், எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் இருவரும் அவசியம் அவள் புக்ககத்துக்கு ஒரு தடவை வந்து போக வேண்டுமென்றும் எழுதியிருந்தாள். முகவரியையும் கொடுத்திருந்தாள். தயானந்தும் சுமதியும் ஆத்திரத்தில் ஆடிப்போய்விட்டனர். ஆனாலும் பெற்ற மனம் பித்தாகி மகளை பார்க்க வேண்டுமென்று துடிக்கத் தொடங்கவே வெட்கத்தை உதறிவிட்டு மகளை காண புறப்பட்டனர்.
கோடம்பாக்கத்திலே இருந்த அந்த குறுகிய சந்துக்குள் நுழைந்த போதுதான் சுமதி திடுக்கிட்டு போனாள். பங்களாவும் காருமாக வசதியாக வாழ்க்கையை தேடி கொடுக்க அவர்கள் முயன்றதை உதறிவிட்டு ஜெயந்தி இந்த குடித்தனக்காரர்களுக்கிடையே குடித்தனவாசியாக வீட்டின் ஒரு சிறு பகுதியில் வசித்து கொண்டிருந்ததை காண அம்மாவுக்கு ஓவென்று அழ வேண்டும் போன்று ஆத்திரமாகத்தான் இருந்தது. எலும்பும் தோளுமாக இருந்த மாமியார் ஆஸ்துமா நோயாளி, படுக்கையில் கிடந்தாள். சர்க்கரை வியாதிக்கார மாமனார் கொள் கொள் என்று இருமியபடி வாசல் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். ஜெயந்தியின் கணவன் நகரத்து அலுவலகம் ஒன்றில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். குறைந்த சம்பளம், கஷ்ட ஜீவனம். அவள் போனபோது துடைப்பமும் கையுமாக வீட்டை பெருக்கிக் கொண்டு நின்ற மகளை பார்த்தபோது அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது. தளதளவென்று தகரகமாக நின்ற அவளது செல்ல மகள் அந்த சில நாட்களில் ஒட்டி உலர்ந்து கருத்து இழைத்து எப்படி மாறிவிட்டிருந்தாள். அடி பாவி பெண்ணே, உன் காதல் நாசமா போக. மனதுக்குள்ளே சபித்தபடி பெற்றவள் மகளை கட்டி கொண்டு கண்ணீர் வடித்தாள். இனிமேல் என்ன செய்ய முடியும்? வீட்டுக்கு வந்து கொண்டு இரு, சுருக்கமாக சொல்லிவிட்டு விரைவில் விடை பெற்று கொண்டு கிளம்பிவிட்டாள். அதற்கு பின் பல நாட்கள் சுமதி உறங்கவே இல்லை. மகளை நினைத்து நினைத்து அழுது அழுது சோர்ந்து போனாள். பின்னர் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். மகள் இறந்து போயிருந்தால் கூடவா செத்து விட்டிருப்பாள்? கல்யாணம் பண்ணி கொண்டு தொலைந்து விட்டாள், ஒளியட்டும் என்று மனக்கவலைகளை அழித்துவிட்டு நிமிர தொடங்கியிருந்தாள். அது சமயம்தான் சம்மந்தி கஸ்தூரியின் உடல்நிலையை பற்றி கேள்விப்பட்டாள். அனுதாபம் காட்டி உதவி செய்ய வந்துவிடவில்லை. காதல் என்று சொல்லி மகள் ஜெயந்தி தன் வாழ்வை தானே அழித்து கொண்டு விட்டாள். காதல் இல்லாது கட்டாயப்படுத்தி செய்து வைத்த மாதங்கியின் கல்யாணம் எந்த நிலையில் இருக்கிறது என்று வம்பு விசாரிக்கத்தான் புறப்பட்டு வந்திருந்தாள் பெரியம்மா சுமதி. முன்னை விட சதைப்பிடிப்புடன் செல்வ செழிப்புடன் வீட்டின் எஜமானியாக உயர்ந்த நிலையில் இருந்த மாதங்கியை காண அவளுக்கு பொறாமையாகத்தான் இருந்தது. ஜெயந்தி அக்கா சுகமா பெரியம்மா? கேட்டதும் நினைவு நின்று வெளித்து கொண்டாள் சுமதி. மனம் போல் மாங்கல்யம் அவளுக்கு அமைஞ்செடுத்து சுகமாதான் இருக்கா. மாமியார் ரொம்ப தங்கமானவங்க, அவளை ஒரு வேலை கூட செய்ய விடுறதில்ல. அவளுக்கு ஒரு குறையும் இல்லை, ஜம்முன்னு இருக்கா. ஆமாம், இங்கே வந்ததும் நீ இன்னமும் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எங்ககிட்ட இருக்கும்போது உனக்கு வீட்டு வேலைகள் தெரிஞ்சுக்கட்டும்னு அதிகப்படியாக பயிற்சி கொடுத்தேன். உன் மாமியார் கிட்ட கூட முதல் முறை நம் வீட்டுக்கு வந்திருந்த போது உன்னை பற்றி சொன்னேன். அதுக்காக இப்படியா வேலை வாங்குறது? பணம் காசிலே உன் மாமியார் கை அத்தனை தாராளம் இல்லைன்னு கேள்வி. அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா. என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. வீட்டு வேலைக்கு கூடமாட ஒத்தாசைக்கு ஆள் வச்சிருக்காங்க. அத்தைக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறதால நானே எல்லாத்தையும் கவனிக்க பிரியப்படுறேன், அவ்வளவுதான். சட்டென்று மாதங்கி பதிலளித்தாள். இரத்த அழுத்தம் ரொம்ப பொல்லாத வியாதியாச்சே, நல்லா அவங்களே கவனிச்சுக்கோ. நீ வந்த வேலை அம்மா மண்டையை போட்டாங்கன்னு ஹர்ஷன் உன்னை பற்றி தப்பா என்னும்படி எதுவும் நடந்துடக்கூடாது. இரத்த அழுத்தம் இறங்கி சரியாயிட்டுது, இனி கவலை இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்கார் பெரியம்மா. பொங்கி வந்த கோபத்தை அடக்கி கொண்டு மெல்ல பேசினாள் மாதங்கி. அப்படிதான் எதிர் வீட்டு தாரணிக்கு சொன்னார் டாக்டர். இப்போ என்ன நடந்தது? போன வாரம் தண்ணி குடிக்க எழுந்தவ அப்படியே மயங்கி கீழே விழுந்தா, அப்படியே போயிட்டா. இந்த பெரியம்மா வாயில நல்லதே வராதா? உள்ளூர வெகுண்டாள் மாதங்கி. என்ன இருந்தாலும் ஆதரவற்ற நிலையில் இருந்தபோது சோறு போட்டு வளர்த்தவங்க, சூடாக எதுவும் பேசக்கூடாது. சிரமப்பட்டு தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டாள். எழுந்து கையை கழுவ வாஸ்பேசின் அருகே சென்ற சுமதி ஜாடை செய்து மாதங்கியை தன் அருகே அழைத்தாள். குரலை மிகவும் தாழ்த்தி கொண்டாள். மாப்பிள்ளை உங்ககிட்ட பிரியமா நடந்துக்கிறாரா? ரகசியமாக கேட்டாள். கீழ் உதட்டை சட்டென்று கடித்து கொண்டாள் மாதங்கி. குப்பென்று அவள் முகம் சிவந்து போயிற்று. நெஞ்சு படபடவென்று துடித்து கொண்டது. நல்லாதான் நடந்துக்கிறார். ஏன் கேட்கிறீங்க பெரியம்மா? கலவரத்துடன் தரையை பார்த்தாள். உன் பெரியப்பா சிநேகிதர் தங்கவேலுவை தெரியுமில்லையா? அவர் முந்தா நாள் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் பெரியப்பா கிட்ட சொன்னாராம், உங்க மக ஜெயந்தி ஒரு விதத்துல ரொம்ப அதிர்ஷ்டக்காரின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கங்க. அந்த பையன் ஹர்ஷன் கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு பெரிய கார் விபத்தில் சிக்கி ஆச்சு போச்சுன்னு ஆஸ்திரியில் கிடந்தான். அப்போ ஏற்பட்ட ஊனத்தை அந்த அம்மா கஸ்தூரி மறைச்சி வச்சு
மகனுக்கு கல்யாணம் முடிக்க ஏற்பாடு செஞ்சாங்க. எச்சிலை விழுங்கிக் கொண்டாள் மாதங்கி. இதயம் இரண்டாகிவிடும் போல தீவிரமாக துடித்தது. இந்த பெரியம்மா என்ன சொல்றாங்க? குழப்பமாக விழித்தாள். அந்த விபத்துக்கு பிறகு ஹர்ஷன் கல்யாணத்துக்கே லாய்க்கில்லாத மனிதனாக ரொம்ப ஊனமாகி விட்டானாம். உள்ளமும் உடலும் ஒருங்கே அவமான உணர்வில் அனலாக எரிவதை உணர்ந்தாள் மாதங்கி. கோவிச்சுக்காத மாதங்கி, கேள்விப்பட்டது சொன்னேன். உண்மை வேறாக இருந்தால் என்னை விட யார் அதிக சந்தோஷப்பட போறாங்க? என் மருமகளுக்கு வளைகாப்பு வச்சிருக்கோம்னு உன் மாமியார் எங்கள் வீட்டை தேடி வந்து சொன்னா நான் உன் வாய்க்கு வேண்டியதை செய்துக்கிட்டு ஆசையோடு ஓடி வர மாட்டேனா? அதை கேட்டு நான் தவிச்ச தவிப்பை விவரிக்கவே முடியாது. பணம் காசு மட்டும் ஒரு பெண்ணுக்கு போதுமா? திருமண வாழ்வு முற்றிலும் நிறைஞ்சிருக்கணும் இல்லையா? ஆமாம் மாதங்கி. மேலே பேச வந்தவள் சட்டென்று வாயை மூடிக்கொண்டாள். கையில் துவாலையும் சோப்பு பெட்டியுமாக கஸ்தூரி அவர்கள் அருகே வந்து நின்றாள். அவள் பேசியதை சம்மந்தி கேட்டுவிட்டாளோ? சுமதிக்கு நடுக்கமாக இருந்தது.